ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈரச்செய்ய நாமத்தினாலே என் அன்பின் நல்வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மீண்டுமாய் இந்த வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலுமாய் நாம் ஒருமித்து தேவ சமூகத்தில் கூடியிருப்பது எத்தனை ஆனந்தமும் இன்பமுமாய் இருக்கிறது. நாம் செபித்த ஆராதனை ஆரம்பிக்கலாமா? நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீர்களோ அங்கே இருக்கிற இடத்திலே எங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். எங்கள் மகா பெருமை இரக்கம் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலங்களை காக்கும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன் சர்வீஸ்ல இணைந்து கொள்ளுகிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை இருக்கட்டும். ஆராதனை துவக்கமும் நிறைவும் நீங்கள் அயர்ந்து நடத்தி கொடுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் என்கிறதான பாடலை பாடி நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார். கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நன்மைகள் போராட்டமன்றோ, இதையின் தேவன் தாங்கினாரே. நன்மைகள் போராட்டமன்றோ, இதையின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பார்க்க நேசகுமக்காய் நேசக்கோடி என்மேல் பார்க்க நேசகுமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா. எல்லாருடைய நம்பிக்கை மாணவர் பக்கமாய் சொல்லப்பட்டுமே கவலையில்லை. அவர்களை காத்து நடத்தல் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் நல்லதாய் போதுமானதாய் பெரியதாய் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை சூழ்நிலைகளுடைய வாழ்க்கையிலே மாறினாலும் அவர் அவைகளை மாற்றி மாறாத நித்திய உங்கள் கரங்களை பிடித்து நெற்றியால் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். கலங்காதை திகையாதே. நாம் தேவனடி சொன்னவர் உன் கரத்தை பிடித்து நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். அடைந்து கடலை போல சட்டைகளை அடைந்து உயிரை எழுப்ப போகிறார். அந்த ஆசீர்வாதத்தில் அந்த கிருபை மேலே வந்து இறங்கி இருக்கிறது. இந்த மழையிலே கழுகு போல எழும்பிடுவார். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிவிடாமல் பந்தை முதலச்சாலும் அத்திமரம் துளிவிடாமல் ஆற்றல்
சிந்தை முதலற்றாலும் கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. ஹல்லேலூயா. ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த 3 வாரங்கள் தொடர்ந்து பாகம் 1, பாகம் 2, பாகம் 3 என்று சொல்லி தெரிந்தெடுத்தல், சூசன் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 4வது பாகம் அல்ல. ஆனால் அந்த 3 பாகங்களோட சம்மந்தப்பட்டு அதோடு ஒன்று இணைந்ததாக இந்த சத்தியம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கற்றுக் கொண்டிருக்கிறார். என்ன என்றால், பிதாக்களும் சந்ததிகளும், சந்ததியும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். பிதாக்களும் சந்ததியும் என்று சொல்லி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதத்தின் புத்தகம் 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்க போகிறோம். சங்கீதம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், கர்த்தத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். எனவே அன்பு பிள்ளைகளே, பிதாக்களும் சந்ததியும் என்று பார்க்கும் பொழுது, இன்னைக்கு பிதாக்கள்னா யாரு, அவர்களை குறித்த ஒரு தெளிவு மற்றும் யாரை பிதா என்று அவர் முன்குறித்தார், ஏன் அவர்களுடைய சந்ததியை தெரிந்தெடுத்தார் என்றெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் அந்த சத்தியத்தை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாக்கள் என்றால் என்ன? தகப்பன்மார்கள். பிதாக்களுடைய முக்கிய வேலை சந்ததியை பெருக்குவதுதான். சந்ததியை பெருக்கிறதுக்குடைய காரணம் என்ன என்று பார்த்தால், சந்ததியின் மூலம் உண்டாகும் பிள்ளைகளில் மேல் உள்ள தேவ திட்டத்தை சரியாய் அறிந்து நிறைவேற்றும்படியாக தான் சந்ததியின் பெருக்கத்தை கர்த்தர் பிதாக்களாகிய பெற்றோருக்கு, தகப்பன்மார்களுடைய கரத்திலே கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சிலரை பிதாக்கள் என எதற்காக அழைக்கிறார்? எல்லாரையும் பிதாக்கள் அழைக்கிறாரா பார்த்தா இல்ல. சிலரை மட்டும்தான் கர்த்தராகிய கிறிஸ்து பிதாவானவர் தேவன் யெகோவா பிதாக்கள் என்ற வரிசையிலே நிறுத்துகிறார். அவர்களுடைய தேவன் என்று கூட குறிப்பிட்டிருக்கிறார். சிலரை ஏன் பிதாக்கள் என்று அழைக்கிறார்? இந்த பரந்த பூமியின் மேல தேவனுடைய திட்டம் மிக பெரிதாக இருக்கிறது. ஆண்டுடைய திட்டம் ரொம்ப பெருசு. ஆனால் அந்த தேவ திட்டம் மறைபொருளாக அல்லது ரகசியமாக, அதாவது தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து பரிசுத்த ஆவியானுடைய உதவியால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும் என்கிற நிலை இருக்கிறது. டிரான்ஸ்பாரண்டிங்க, வெளிப்படையாய் அது அல்ல. எனவே பூமி மேலுள்ள மனு குலத்துக்கு வெளிரங்கமாய் வெளிப்பட வேண்டும் என்ற தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாக தான் தேவனாகிய கர்த்தர் சிலரை பிதாக்களின் வரிசையிலே நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் மூலமாய் உண்டாகிற சந்ததிகளை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்களை செய்ய திட்டமிட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்ததியில் தோன்றுகிறதான ஆண் பிள்ளையோ அல்லது பெண் பிள்ளையோ பின்வரும் காலங்களில் கர்த்தர் தன் காலத்திலே எடுத்து தன் திட்டத்துக்கு ஏற்ப உருமாற்றம் அடைய வைத்து
பயன்படுத்துகிறவராய் மாறுகிறார். ஹல்லேலூயா. இதற்காகவே கர்த்தர் பிதாக்களாய் சிலரை தெரிந்தெடுத்துக் கொள்ளுகிறார். அப்போ அந்த பிதாவாய் தெரிந்தெடுத்துக் கொள்கிற அந்த விஷயத்துக்குள்ள எவ்வளவு காரியங்கள், ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அழைப்பை பெற்ற பிதாக்கள். யாத்ராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாத்ராகமம் 3:6. பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். முதல் அழைப்பை பெற்றவர் ஆபிரகாம் என்ற அண்ணா அழைப்பு, பிதா என்கிறதான அழைப்பை பெற்றவர். முதல்ல பெற்றது யாருன்னா ஆபிரகாம். இரண்டாவது அழைப்பை பெறுகிறவர் ஈசாக்கு. மூன்றாவது அழைப்பை பெறுகிறவர் யாக்கோபு. இவர்கள் மூவரை தேவனாகிய கர்த்தர் பிதாக்கள் என்கிறதான வரிசைகளை நிறுத்துகிறார். பிதாக்கள் என்று அழைக்கிறார். நான் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற பிதாக்களின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மட்டுமில்லாதபடி இந்த அழைப்பை பெற்ற தேவ பிள்ளைகளான இந்த 3 பிதாக்கள் மூலமாக தான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மகிமைப்படுகிறதாய் மாறுகிறது. எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். என்னதுங்க? கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல். பாருங்க, உங்களுக்கு சின்ன விளக்கத்தை நான் கொடுக்கிறேன். இந்த வசனத்தை வாசித்து முடிச்ச பிறகு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பிதாக்களுடைய நாமங்களின் மூலமாக மகிமைப்படுகிறது. எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 3:13 வாசிக்கலாம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதலித்தீர்கள். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் என்னன்னா, அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பேதுரு பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் அந்த 120 பேர் அந்த மேலறையிலே கூடியிருந்து அபிஷேகம் பெற்ற பிறகு அவங்களுக்கு ஒரு தைரியம், கான்பிடன்ட், ஒரு தேவ பலன் வருது. பயத்தின் ஆவி ஓடி போயிருக்கு. தைரியத்தின் ஆவி, பலத்தின் ஆவி, பிரசங்க வரம், ஒரு துணிச்சல் எல்லாம் வந்த பிறகு பேதுரு எழுதி பேசுறாரு. அப்போ நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம் சொல்லும் போது அவர்கள் குறிப்பிடுகிற ஒரு காரியம், அதுதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகி நம்முடைய பிதாவின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி. புரியுதுங்களா? அப்போ அவருடைய நாமம் முதலில் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாக மகிமைப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பின்தொடர்ந்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாகவும் மகிமைப்படுகிறது. இந்த சங்கதியை சொல்லுகிறவர் பவுலாயிருக்கிறார். தேவநாமம் மகிமைப்படட்டும். அழைப்பை பெறுவதற்கு முன்பதாக பிதாக்களுடைய நிலைகள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அவர்களை அழைத்தார் அல்லவா பிதாக்கள் என்ற வரிசையிலே அவருடைய சந்ததியை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த அழைப்பை அவர்கள் பெறுவதற்கு முன்பதாக அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். ஆபிரகாமை குறித்து நாம் இப்போ அறிய போகிறோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால் அங்கே ஆபிரகாமை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அவனுடைய குடும்பத்தின் வழக்கத்தை குறித்து, அவர்கள் ஆராதிக்கிற காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். வாசிப்போம். யோசுவா 24:2. அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வ காலத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். அப்போ ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்கலன்றது கன்ஃபார்ம் ஆயிற்று. ஹல்லேலூயா. அப்போ அந்நிய நாமங்கள் என்றால் விக்கிரகங்களை அவர்கள் நமஸ்கரிக்கிறவர்களாக, தொழுது கொள்ளுகிறவர்களாக, ஆராதிக்கிறவர்களாக இருந்தார்கள். அந்த தேராகு என்பவன் விக்கிரகத்தை ஆராதிக்கிறவன். அவனுடைய பிள்ளைகளும் அப்படிதான். அப்படி இருக்கும் போதுதான் இந்த ஆபிராம் என்கிற மனிதனை ஆபிரகாமாய் மாற்றுவதற்கு முன்புதான் அவனும் விக்கிரகத்தை ஆராதித்துக் கொண்டான். அந்த நிலையில எதனால இந்த மனிதனை தேவன் பிதாக்களின் வரிசையை தெரிந்து கொள்ள வேண்டும்? ஆபிரகாமுடைய தகப்பன் யாருங்க? தேராகு. தேராகு விக்கிரகங்களை
விக்கிர ஆராதனை செய்கிறவனாய் காணப்படுகிறான். தேராகு தேவனை குறித்து, ஜீவன் உள்ளவரை குறித்து ஒன்றும் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் விக்கிரகங்கள் தான். விக்கிரகங்கள் மீதும் விக்கிரக ஆராதனை மீதும் ஆபிரகாமுக்கு ஈடுபாடு இல்லை. ஏன் தெரியுமா? இது ஒண்ணுமே பேச மாட்டேது, இது நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேது, இதுக்கு தானே நம்ம எல்லாத்தையும் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன் கிட்ட அவன் அநேக நேரங்கள் தன் சந்தேகங்களை கேட்கிறான். இந்த சந்தேகத்தோடு அந்த விக்கிரக ஆராதனை கூட்டத்தில் அந்த குடும்பத்துல தான் இருக்கிறான். அதன் மேல ஒரு முழு நம்பிக்கை, ஒரு பற்று அவனுக்கு வரவில்லை. ஃபுல்ஃபில்னஸோட வர்ஷிப் பண்ணவே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல குடும்பங்கள் மத்தியில சரியான தேவனை அறிந்து கொள்ளணும் என்கிற நோக்கத்தோடு ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் அவன் நிலையான தேவனை அறிந்து கொள்ளணும்னு சொல்லி, உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டா பாருங்க. இந்த நிலையில தான் தேவனிடத்திலிருந்து ஆபிரகாமுக்கு அழைப்பை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தது ஈசாக்குடைய காரியத்தை, அழைப்பை பெறுவதற்கு முன்பு அவர் எப்படி இருந்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 62, 63 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 24, 62, 63 வசனங்கள். ஈசாக்கு தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் ஈசாக்கு தென்தேசத்தில் குடியிருந்தான். அப்பொழுது அவன் லாகாய் ரோயி என்னப்பட்ட துறைவின் வழியே புறப்பட்டு வந்தான். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அல்லேலூயா. அவனுக்கு ரொம்ப பெரிய வயசுல உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சவன். சரியான ஒரு வாலிப வயது. அப்ப பாருங்க, அந்த வாலிப வயதுல சாயங்கால வேளையில தேவனோடு சஞ்சரிக்கும்படி, பேசும்படி, அவன் உறவாடும்படி வயல்வெளிக்கு போகிறான். அல்லேலூயா. லகாய் ரோயி என்கிறதான துறவு வழியாக புறப்பட்டு வரும்போதுதான் அவனுடைய வாழ்க்கை துணை தூரத்தில் ஒட்டகத்தில் வருவதை பார்க்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்று, ஈசாக்கை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஈசாக்கு அடக்கமான குணம் உள்ளவன் என்பதை நான் பார்க்க முடிந்தது. இரண்டாவது, ஈசாக்கு பயபக்திக்குரியவராக இருந்தார். மூன்றாவது, ஈசாக்கு மகா வணக்கத்துக்குரிய யெகோவாவை வணங்குகிறவராக இருந்தார். ஏனென்றால் ஆபிரகாம் ஈசாக்குடைய தகப்பன். அவரை கர்த்தர் அழைத்தபடினாலே ஜீவனுள்ள தேவனுக்கு சொந்தமாகினார். அவருடைய பின் நாட்களில் அவருடைய சந்ததியிலே வந்த ஈசாக்கும் அந்த வழியிலே வருகிறார். மூன்றாவது, யாக்கோபை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எனப்படுவது சரியல்லவா? இதோ 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைக்கவில்லையோ என்றான். அல்லேலூயா. பாருங்க, இந்த யாக்கோபை பத்தி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 36ஆவது வசனம். யாக்கோபு தன் சகோதரனையும் தகப்பனையும் ஏமாற்றியவன். இரண்டாவது, யாக்கோபு யெகோவாவை வணங்கினாலும் உலக விஷயங்களில் வழிபாடுகளில் பிசராய் நடக்கிறவனாய் காணப்படுகிறான். மூன்றாவது, ஜீவன் தப்ப செல்லும் வழியில், அதாவது பெத்தேல் என்கிற இடத்தில் தேவனுக்கு முன்பாக யாக்கோபு பொருத்தனை பண்ணிக் கொள்ளுகிறவனாய் காணப்படுகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான்காவது, பெத்தேலில் யாக்கோபு தரிசனம் அவனுக்கு கிடைக்கிறது. ஐந்தாவது, தரிசனம் கண்ட இடத்திற்கு அடையாளமாய் தலைக்கு வைத்திருந்த கல்லை நிறுத்தி வைக்கிறவனாய் மாறினான். ஆறாவதான காரியம், தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டவன் என்ற பெயரை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. நாம் பார்த்துதான் இந்த 3 பிதாக்களும் மனநிலை மற்றும் குணாதிசயங்கள் வேறுபட்டிருந்தாலும் அவனுடைய சிந்தனை ஓட்டம், அவனுடைய மனநிலை எல்லாமே வெவ்வேறு விதமாக இருந்தது. ஏனென்றால் ஆபிரகாம் விக்கிரக ஆராதனை செய்கிற குடும்பத்தில் பிறந்து வருகிறவன். ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். பின் அவனுடைய சந்ததியில் இருக்கிறதான ஈசாக்கு சரியான பாதையில தேவனுடைய காரியத்திலே வருகிறான், யெகோவாவை ஆராதிக்கிறவனாக. அதற்கு பிற்பாடு யாக்கோபு
ஜீவ தேவனை அறிந்தவனாய் இருந்தாலும் உலக காரியங்களிலே பிசகாய் வழி தப்பி நடக்கிறவனாக காணப்பட்டிருக்கிறான். ஏமாற்று பேரொழியாய் காணப்பட்டிருக்கிறான். ஆனாலும் பெத்தேலிலே தேவனை தரிசிக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த 3 பிதாக்களுடைய மனநிலை, சிந்தனை ஓட்டம் எல்லாமே குணாதிசயங்கள வேற 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 விஷயமா இருந்தாலும் தேவனை உன்னத தெரிந்து கொள்வதற்கு ஏற்ப தங்களை விட்டு கொடுத்து, நல்லா கவனிங்க, அவங்க என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும், அவங்களுக்குள்ள என்ன கான்செப்ட் இருந்தாலும், என்ன விதமான கான்சியஸ்ல அவங்க டிராவல் ஆயிட்டு இருந்தாங்க லைஃப்ல, நல்லா புரிஞ்சுக்கீங்க. தேவனை உன்னதமான தெரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்ப, கர்த்தருடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்ப தங்களை விட்டு கொடுத்து தங்களுடைய சந்ததியும் தேவ திட்டத்துக்கு ஏற்ப சரியாய் நடத்துகிறவர்களாய் மாறினார்கள். தேவ திட்டத்துக்கு தங்களை விட்டு கொடுத்தது சந்ததி வரிசையில அவங்க தங்களை விட்டு கொடுக்கிறாங்க. அடுத்தது அந்த சந்ததியை அந்த கரெக்ஷன்ல, அந்த கரெக்ட் வேல, அந்த சரியான பாதையில வழி நடத்துறாங்க. அப்படி வழி நடத்துறதுனால, விட்டு கொடுத்தனால, சந்ததியை கொடுத்தனால கர்த்தருடைய கரத்துல அந்த சந்ததியின் வரிசையில தாவீது தோன்றுகிறார். அல்லேலூயா. அடுத்தது பாத்தீங்கன்னா போவாஸ் தோன்றுகிறார். பின்காலங்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் இம்மானுவேல் தோன்றுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனவே தேவ திட்டத்தை தெரிந்து கொள்வதை நேர்த்தியாய் நிறைவேற்றுவதற்கு பிதாக்கள் தங்கள் சந்ததிகளை தேவ திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேவ திட்டத்துக்கு பிதாக்கள், அதாவது பெற்றோர், மிகவும் முக்கியமான ஒரு நபராய் காணப்படுகிறார்கள். தேவ திட்டத்திற்கு பிதாக்கள், அதாவது பெற்றோர்கள் மிக முக்கியமானவர்கள். அதே போல தேவ திட்டத்திற்கு நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், சந்ததிகள் அதாவது பிள்ளைகள் மிக முக்கியமானவர்கள். தேவ திட்டத்திற்கு பிதாக்களாகிய பெற்றோர் முக்கியம். தேவ திட்டத்திற்கு சந்ததியான பிள்ளைகள் மிகவும் முக்கியம். எனவே என் அன்பு தேவ பிள்ளைகளே, பிள்ளைகளையும் சந்ததியும் சார்ந்துதான் தெரிந்து கொள்ளுகள் என்கிறதான தேவ திட்டமானது இந்த பரந்த பூமியிலே நிறைவேறுகிறது. அல்லேலூயா. ஏதோ சொல்லுவாங்க, நேத்து முளைச்ச காளான், நேத்து பிஞ்ச பனி போல, அப்படிலாம் தேவ திட்டம் யாருக்குமே வரது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். எதாச்சியமாய் உண்டாகிற செயல் அல்ல. It's a God's plan, mighty plan, wonderful plan. அது தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய திட்டம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை நாம் ஒவ்வொருவரும் மறந்துடக்கூடாது. மனதில் ஆழமாய் கவனமாய் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்ப வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நாம் பார்த்து மற்ற காரியங்களை பார்த்து நாம் செபிக்க போகிறோம். பிதா மற்றும் சந்ததியில் நிறைவேறின தேவனுடைய திட்டத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தொருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாட்களும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரவன் கத்தி படுவது இல்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இவ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தா, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து தேவ சமூகத்திலே தனக்கு ஒரு சந்ததி வேணும் கேட்டா, அந்த சந்ததி எப்படி கொடுக்க முடிஞ்சு அந்த நிலைமையில இருந்து அவருடைய வாழ்க்கை எப்படி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? முதலாவது அண்ணாளுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது முதல் காரியம், அண்ணாள் மிகவும் நொறுக்கப்பட்ட ஒரு பெண்மணியாய் காணப்படுகிறார். இரண்டாவது, கண்ணீரின் பள்ளத்தாக்கில அண்ணு தினமும் நடக்கிறவளாக காணப்படுகிறார். மூன்றாவது, சொந்த குடும்பத்தாலே அவமதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாய் காணப்பட்டார். நான்காவது, மன நிறைவோடு தேவனை ஆராதிக்க முடியாமல் திகைத்து நின்றவள். அல்லேலூயா. நான்காவது, கூக்களின் சத்தத்தோடு ஒவ்வொரு முறையும் தேவ சமூகத்திலே நிற்கிறவளாய் காணப்பட்டார். அல்லேலூயா. ஒருவேளை சகோதரா சகோதரி தேவ பிள்ளை, இந்த அண்ணாளுக்குள்ள உன்னுடைய வாழ்க்கை இருக்கா? இந்த நிலைமையில
அவள் என்ன செய்தால் தேவ சமூகத்திலே என்பதை நாம் பார்க்கலாமா? அண்ணாலும் தேவனின் சமூகமும் என்ற ஒரு குறிப்பை நான் சொல்ல நான் அவ பாருங்க, மிகவும் நொறுக்கப்பட்டவள், கண்ணீரின் பள்ளத்தாக்குல ஒவ்வொரு நாளும் நடக்கிறான். சொந்த குடும்பத்தினால் அவமதிக்கப்பட்டு தள்ளப்பட்டவர், மன நிறைவோடு தேவனை ஆராதிக்கவே முடியல, திகழ்ச்சி நின்றவர், என்ன பண்றதுன்னே புரியாம நிலை, கூப்பிட்டு சத்தத்தை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல ஏறெடுக்கிறவர். இந்த பெண்மணி இந்த நிலைமையில தேவ சமூகத்துல எப்படி வெளிப்படுறா, என்ன செய்தா, எப்படி முடிஞ்சது? அன்னைக்கு அந்த பெண்ணால முடியுமானா இன்றைக்கு பிதாக்களே உங்களால நிச்சயமாய் செய்ய முடியும். அல்லேலூயா. பார்க்கலாமா? அன்னாலும் தேவனின் சமூகம். முதலாவது இந்த அண்ணால பத்தி தேவ சமூகத்துல பார்த்தா, விசுவாசத்திலே வாழ்க்கை ஊன்ற கட்டப்பட்டது. எப்படிங்க? ஃபெய்த்ஃபுல் லிவிங். அவருடைய லைஃப் பேட்டர்னே ஃபெய்த்ஃபுல் தான். பேசிக் ஃபவுண்டேஷன், ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எதுலன்னா ஃபெய்த்ல. அல்லேலூயா. பல விதமான நொறுக்குதலும் அவமானமும் கண்ணீரும் துக்கமும் அழுகையும் கூக்குலையும் பள்ளத்தாக்கு தான். ஆனா அவன் வாழ்க்கை எதுல ஊந்த கட்டி எழுப்பினா தெரியுமா? விசுவாசத்துல. அல்லேலூயா. இரண்டாவது, அழுகையின் பள்ளத்தாக்கை கண்டிப்பாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தவளாய் இருந்தாள். அல்லேலூயா. மூன்றாவது, தனக்கு சந்ததி உண்டாகும், அந்த சந்ததி தேவனின் பணிவிடையை செய்கிறவர்களாக நிச்சயமாய் மாறுவார்கள் என்கிறதான நம்பிக்கை கொண்டிருந்தாள். அல்லேலூயா. நான்காவது, தேவனோடு நல் உறவும் அதோடு விசுவாசத்தின் அறிக்கை செய்கிறவளாக அன்னாள் எப்போதும் தன்னை மாற்றிக் கொண்டவளாக இருந்தார். பயங்கரமான சிச்சுவேஷன், very tough situation. யாராலே அவளை சமாதானப்படுத்த முடியாத நிலையில இருந்தா, ஆனா அவ வாழ்க்கையை விசுவாசத்துல ஊற்றி கட்டி எழுப்பினான். அல்லேலூயா. அழுகை பள்ளத்தாக்க கர்த்தர் கண்டிப்பாக மாற்றிக் கொடுப்பார் என்ற நிச்சயம் கொண்டவளாக இருந்தார். தனக்கு சந்ததி கண்டிப்பாக கர்த்தர் தருவார், அந்த சந்ததி தேவனுடைய பணிவிடையை செய்ய நம்பிக்கை கொண்டவளாக இருந்தார். தேவனோடு நல் உறவும் அதோடு விசுவாச அறிக்கை செய்து தன்னை எப்போதும் தேவனோடு மாற்றி வைத்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் அன்னாளுடைய ஸ்பெஷாலிட்டி. அண்ணால் எப்போதும் அழுதுட்டு இருந்தா, பிள்ளை இல்ல, நாச்சியாரனால ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டா, ஆனா அவளை குறித்து தியானிக்கும் போது தேவ சமூகத்தில் அண்ணால் எப்படி இருந்தா என்கிற காரியம் வெளிப்பட்டது. அல்லேலூயா. அந்த பெண்ணால் அந்த நாட்களில் இருக்க முடியுமானால் நிச்சயம் பிதாக்களே, தகப்பன்மாரே, தாய்மாரே, தம்பி, தங்கச்சி, உன்னால நிச்சயமாய் இப்படி உன்னை மாற்றிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அன்னாளின் சந்ததியில சாமுவேல் தோன்றுகிறார். 1 சாமுவேல் 1:20. அன்னாளின் சந்ததியில் சாமுவேல். 1 சாமுவேல் 1:20. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. இப்போ ஏன் அவ்வளவு விசுவாசத்துல கான்பிடென்டா தேவ சமூகத்துல உரையாடிட்டு இருந்தா, அந்த நம்பிக்கை வச்சா புரிஞ்சுட்டா, உனக்கு இயலாத காரியங்களை இயலும்படியாக மாற்றி அமைக்கிறவர் தான் உன் தேவனாகி கர்த்தர். என்ன அண்ணால் விசுவாசித்த தேவ மகிமையை கண்டார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எனவே நன்கு தேவ பிள்ளைகளை, எத்தனைதான் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் பிதாக்களாகிய பெற்றோரே, உங்களின் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ எது எப்படியோ தெரிந்து கொள்ளுதலின் பணியை செய்ய போகிறார்கள். பிதாக்களே, இதை மறந்து விடாதீர்கள். உங்க வீட்டுக்குள்ளதான் தேவ திட்டமாகிய தெரிந்து கொள்ளுதலின் ஊழியம் வந்திருக்கிறது. எனவே பிதாக்களாகிய பெற்றோரே, தகப்பன்மாரே, தாய்மாரே, நன்றாய் உங்கள் இருதயத்திலே கவனம் வைத்துக் கொள்ளுங்கள். இது கடைசி காலம். மாம்சமான யாவர் மீதும் நீ நாவை ஊற்றுவேன் என்று சொன்னார் அல்லவா? வாலிபர்கள் தரிசனத்தை காண்பார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? வயோதிபர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, தரிசனம் காண்பாங்க, சொப்பன காண்பாங்க, வெளிப்பாடு கிடைக்கும், வல்லமைகள் அவர்கள் மூலமாய் புறப்படும், எழுப்புதல் உண்டாகும் என்று சொன்னார் அல்லவா? அந்த காலத்தில் தான் நீயும் நானும் இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இது கடைசி காலம். எழுப்புதலின் காலத்துக்குள் உற்றவை செய்திருக்கிறோம். எனவே தெரிந்து கொள்ளுதல் என்கிறதான ஒரு உன்னதமான ஒரு அழைப்பும் தெரிந்தெடுக்கிறோம். பிதாக்களான பெற்றோரே, தகப்பன்மாரே, தாய்மாரே,
உங்க வீட்டுக்குள்ள உங்க ஆண் பிள்ளை மேல உங்க பெண் பிள்ளை மேல வந்திருக்கிறது. இதை மறந்து போயிடாதீங்க. கவனமாய் இருதயங்களை பத்திரப்படுத்தி அவர்களை சரியான பாதையை நடத்துங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 43 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போமானால், இந்த சனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. பிதாக்களே, தாயே, தகப்பனே, பெற்றோராகி நீங்கள் தான் உங்கள் பின் வரும் சந்ததிகள் என்ன சொல்றாரு? இந்த ஜனத்தை எனக்கு உன் பிள்ளைதான், ஓ மகன் தான், ஓ மகள் தான் இந்த துதியை உண்டாக்குகிறதான ஜனமாய் மாறுகிறாள். ஹல்லேலூயா சொல்லி இருக்கிற இடத்துல உன் பிள்ளை மேல இந்த அழைப்பு வந்து இறங்கி இருக்கிறது, இந்த அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. ஷதுரா தியாந்தர மக்களதியா. Don't neglect. இதை நீ தட்டி கடிக்காத. உன் பிள்ளை மேல வந்து இறங்கி, உன் ஆண் பிள்ளை மேல, அது முதல் பிள்ளையா இருக்கட்டும், இரண்டாம் பிள்ளையா இருக்கட்டும், மூன்றாம் பிள்ளையா இருக்கட்டும், அது பெண் பிள்ளையா இருக்கட்டும், எந்த பிள்ளையா இருந்தாலும் கர்த்தருடைய கலந்தது, கர்த்தருடைய பார்வையில் அது வெளியேற பெற்றதாய் ஒரு பெரிய பொக்கிஷமா இருக்குது. உன் வீட்டுக்குள்ள இந்த அழைப்பு தெரிந்தெடுத்தல்ங்கிறதான, தெரிந்து கொள்ளுதல்ங்கிறதான ஆண்டோடைய அழைப்பு உன் வீட்டுக்குள்ள வந்து இறங்கிச்சு. உன் பிள்ளையை சரியாகி நடத்தணும். ஏன் தெரியுமா? அந்த சனத்தை எனக்கு ஏற்படுத்தின யார் தெரியுமா? உன் மகன், உன் மகன். ஹல்லேலூயா. அவர்களுடைய பின் சந்ததி கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறது. ஹல்லேலூயா. ரைட். சாமுவேலை தெரிந்து கொள்ளுதலை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்ட காரியம் 1 சாமுவேல் 3 அதிகாரம் 4 முதல் 17 வசனங்கள் வாசிக்க வேண்டாம். இருக்கும் இடத்திலே இதை நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்கள் வேதாகமத்தை எடுத்து 1 சாமுவேல் 3 அதிகாரம் 4 17 வசனங்களில் உள்ள குறிப்புகளை மட்டும் நான் சொல்லி நான் கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். முதலாவது காரியம், தேவனின் சத்தத்தை கேட்கிறவனாய் மாறினான். ஏன் தெரியுமா? அவங்க அம்மா அவருடைய விசுவாச வாழ்க்கை, விசுவாச ஜெபம், தேவனுடைய உள்ள உறவு, கான்பிடென்டா தேவ சமூகத்தில் நின்னான். நான் கேட்கிறது கர்த்தர் செய்வார். ஆமென். அதனால பின் சந்ததியான சாமுவேலை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவன் தேவ சத்தத்தை கேட்கிறவனாய் மாறினான். இரண்டாவது, தேவனுக்கு பிடிக்காத குறைபாடுகள் மற்றவங்கள்ட்ட இருக்குன்னா ஆண்டவரே அதை அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் மாறினார். ஹல்லேலூயா. மூன்றாவது, எத்தனை தான் உயர்ந்த ஸ்தானத்துல, ஹல்லேலூயா, அல்லது உலக பிரகாரமான காரியமாய் இருந்தாலும், ஊழிய பாதையா இருந்தாலும், பிள்ளைகளை தேவ பக்தியிலும் தேவ பயத்திலும் வளர்க்கலன்னா தேவ இருதயம் ரொம்ப வலிக்குமாங்க, வேதனைப்படுமா. இத சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏலியின் குடும்பத்தை வைத்து கற்றுக் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாமுவேல் தேவனாலே உயர்த்தப்பட்ட ஒரு உன்னதமான தேவ மனிதன். இதை நாம் பார்த்து இன்னும் ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போறோம். இந்த செய்தி நிறைவுக்குள்ள அப்படியே நம்ம நெருங்கி வந்துட்டோம். நீ கவனமாய் கவனித்து உள்வாங்கிக் கொள்வாயானால் நீ சந்ததியை கர்த்தருக்கு நேராக வழி நடத்த முடியும். அண்ணால் வந்து சாதாரண ஒரு பெண்மணி தான். ஆனா தேவ சமூகத்துல போய் நின்னனால, சந்ததியை ஒப்பு கொடுத்தனால அந்த பிள்ளை மிக உயர்ந்த நிலைக்கு வந்தது. ஹல்லேலூயா. சாமுவேல் தேவனாலே உயர்த்தப்பட்டான். 1 சாமுவேல் 7 அதிகாரம் 9-10 வசனங்கள் நாம் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 7 அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசிக்க போகிறோம். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளி செய்தார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழக்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக விழுந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்துல 3 காரியங்களை கர்த்தர் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். 3 விதமாக அவன் உயர்த்தப்படுகிறான். முதலாவது காரியம், அதைதான் 1 சாமுவேல் 7 அதிகாரம் 9-10 நாம் வாசிப்போம். சாமுவேல் ஆசாரியனாக உயர்த்தப்பட்டான். ஆமென்.
தேவனின் சமூகத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பலியை செலுத்துகிறவனாக மாறினான். சாதாரண ஒரு பெண்மணிங்க, ஆசாரியனுடைய வம்சத்துல வரவே இல்லை. அண்ணா நல்லா புரிஞ்சுக்கணும், சம்பந்தமே இல்லை. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள தெரிந்து கொள்ளுதல் என்கிறதான தேவ திட்டம் போயிட்டு. நீங்க நினைக்கலாம், எங்க தாத்தா முப்பாட்டேன் கொள்ளுப்பாட்டேன், எங்க தாத்தா எங்க பாட்டி எங்க அம்மா அப்பா சொந்தக்காரர் யாருமே இந்த ஊழிய பாதையில் இல்லைங்க. நீங்க ஏதோ என் வீட்டுக்குள்ள வருது, என் வீட்டுக்குள்ள வருது. அண்ணால் அப்படிதான் நினைத்தார். தெரிந்து கொள்ளுதல் என்கிறதான தேவ திட்டம் அங்கே போய் இறங்கினது. ஹல்லேலூயா. ஆனால் நீ யாரா இருந்தாலும் சரி, உன் வீட்டுக்குள்ள தேவ திட்டம் இன்னைக்கு வந்துச்சு. சாமுவேல் ஆசாரியனாய் உயர்த்தப்பட்டான். தேவ சமூகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பலியை செலுத்துகிறவனாய் மாறினான். மூன்றாவது, அடையாள சின்னமாக கல்லை நிறுத்தி எபினேசர் என்று பெயரிட்டு அடையாள சின்னத்தை உண்டாக்கியவன். அவன் முதலாவது உயர்த்தப்பட்டது ஆசாரியனாக. இரண்டாவது எப்படி உயர்த்தப்படுகிறான்? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 சாமுவேல் 3:20 எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் சகல இஸ்ரவேலுக்குள்ளும் விளங்கினது. Praise God. ஆமென். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசின்னு சொல்லி தான் முதல் பேசப்பா மட்டும் எல்லா ஜனங்களுக்கும் தெரிஞ்சிச்சு. முதலாவது விஷயம், சாமுவேலை தீர்க்கதரிசியாய் தேவனாகிய கர்த்தர் மாற்றினார். ஃபர்ஸ்ட் எப்படி மாற்றினாரு? ஆசாரியனாய் மாற்றினார். இரண்டாவது தீர்க்கதரிசியாய் மாற்றினார். தான் முதல் பேசவா மட்டுமுள்ள சகல பட்டணங்களிலும் உள்ள இஸ்ரவேலான ஜனங்கள் எல்லாரும் சாமுவேல் ஆசாரியன் மட்டுமல்ல தீர்க்கதரிசி என்று அறிந்து கொண்டார்கள். உன்னுடைய மகளை குறித்து, உன்னுடைய மகளை குறித்து எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளுகிற நாள் வந்து விட்டது. ஓம் பிள்ளையை குறித்து தான், தாயை தகப்பனை ஓம் மகளை குறித்து தான் கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். மூன்றாவதான விஷயம், 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் வாசிப்போம். சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷம் வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவர்கள் எல்லாரையும் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வந்தான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்திற்கு கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, முதலாவது ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியை மாற்றினார். இரண்டாவது, மூன்றாவது அவனை நியாயாதிபதியாக கர்த்தர் மாற்றுகிறார். அதை தான் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களில் வாசிக்கிறோம். சாமுவேல் உயிரிழந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பெத்தேல், கில்கால், மிஸ்பா சகல பட்டணங்களிலும் சுற்றி வந்து நியாயம் விசாரித்தான். ராமாவிலே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். சாமுவேலை தெரிந்து கொள்ளுதல் பணியில் ஆசாரியனாய், தீர்க்கதரிசியாய், நியாயாதிபதியாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. தாயே தகப்பனே, உன் வீட்டிற்குள் கர்த்தருடைய சத்தம், அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல் என்கிறதான தேவ சித்தம் வந்துவிட்டது. உன் மகளை ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, ஜனங்களை நடத்துகிறவர்களாக கர்த்தர் மாற்றுகிறார். எனவே பிள்ளைகள், எனவே பிதாக்களை நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. என் வீட்டுக்குள்ள இந்த அழைப்பு வந்துருச்சுங்க, இந்த அபிஷேகம் வந்துருச்சுங்க, என் பிள்ளை, என் பையன், என் பொண்ணு தகுதியா இருக்கிறாங்க, நல்ல விஷயம். ஆனால் நீ கவனிக்க வேண்டிய சில காரியங்கள். அதை பார்ப்போமா? நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்க போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்க போதும் அவைகளை குறித்து பேசி
அவைகளை உன் கை மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைக்கால்களிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. ஹல்லேலூயா. இதை கொஞ்சம் விளக்கி நான் சொல்லி நான் ஜெபிக்க போறேன். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப பிதாக்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை இந்த வசனங்கள் நம்ம வாசித்தோம் பாத்தீங்களா? இந்த வசனத்துல இருக்கிற விஷயத்தை உள்ள அடங்கி இருக்கிற சாராம்சத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போறோம். கற்றுக் கொடுத்து நம்ம ஜெபிக்க போறோம். முதலாவது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து என்கிற வசனம். இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது, பெற்றோர்களே உங்களுடைய இது நம்ம நினைக்கிறோம் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே நடத்து. அப்படி நடத்துனா அவன் முதிய வயதுல விடாது இருப்பான்லாம் பார்த்தோம் இல்ல? இதுக்கு பிள்ளைய நடத்துறதுன்னா எப்படி தெரியுமாங்க? ஆண்டவர் நம்ம கிட்ட சில விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு. நம்ம இப்படி இருந்தா பிள்ளை அப்படி நடக்கும், அப்படி மாறும் என்று கருத்து சொல்லிக் கொடுக்கிறார். என்ன தெரியுமா இதற்கு பொருள்? பெற்றோர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை தேவனோடு சரியா இருக்க வேண்டும். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்தினா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். குடிக்கிற ஒரு தகப்பன் காலங்களால் பிள்ளை குடிக்கிறவனா மாறிட்டா, இது தகப்பனுக்கு தெரிஞ்சிச்சு. குடிக்கிறது தப்புடா அப்படின்னு சொன்ன அந்த பிள்ளை கேட்பானா? தகப்பன் அந்த தீய பழக்கத்தை விட்டால் பிள்ளை தானாக மாறும். தகப்பன் சொல்லை அப்பொழுது அவன் ஏற்றுக்கொள்வான். அப்படிதாங்க இதுல பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழின்னு சொல்லும் போது, பெற்றோர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கை தேவனோடு சரியா இருக்கணும். இரண்டாவது விஷயம், வேத வாசிப்பு மற்றும் தேவ அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, விசுவாசத்தின் வாழ்க்கை மிக ஆழமாக இருக்க வேண்டும். ஆமென். நான்காவது, சாட்சியின் ஜீவியத்தை எல்லா ஜனங்கள் காணும்படியாகவும் உன்னை குறித்து சொல்லக்கூடியதாகவும் இருக்கணும். இதுதான் பிள்ளையானவனை நீ நடத்த வேண்டிய வழி. நீ கரெக்ஷன் பார்த்துட்டு நீ உன்னை பர்ஃபெக்ட்டா மாத்திட்டனா உன் பிள்ளை அந்த பாதையில வந்துடும், சரியான பாதையில வந்துடும். ஆமென். இரண்டாவது வசனம், உட்காரும் போது, நடக்கிற போது, படுக்கும் போது, எழும்பும் போது கருத்தாய் போதித்து நடத்தணும். முதல் காரியம் என்ன தெரியுமா? இதோட பொருள் என்ன தெரியுமா? எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையானாலும் கர்த்தருக்கு மட்டும்தான் முதலிடம் தரணும்னு சொல்லி உன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். இரண்டாவது, கர்த்தருக்கு அருவருப்பான எந்த ஒரு காரியத்தையும் நீ செய்யவே கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். மூன்றாவது, எந்த தீய காரியங்களிலும் ஈடுபடவே கூடாது என்பதை நீ சொல்லிக் கொடுக்கணும். நாலாவதான ஒரு விஷயம், கிறிஸ்துவின் சாயலாய் மாறிட வேத வசனத்தின்படி உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தரணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியான காரியம், தண்டியாமல் விடாதே உன் ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவிப்பாயே. யாரோட ஆத்துமா? உன் பிள்ளையோட ஆத்துமாவை தண்டிச்சாதான் ஆத்துமாவை காப்பாற்ற முடியும் பாதாளத்துக்கு. இதுல சில காரியங்கள் 7 குறிப்புகள் சொல்லி இருக்கிறது. நான் அதோடைய பொருளை நான் பார்த்தேன். முதலாவது, உன் பிள்ளையின் ஆடை அணி காரியத்துல பெற்றோர் கவனமாக இருக்கணும். எப்படிங்க? உன் பிள்ளை ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஆணை அணிகிறதான காரியத்துல மிகவும் கண்டிப்பா இருக்கணும். இரண்டாவது, தாயே தகப்பனே, உன் பிள்ளையின் சிகை அலங்காரம், அதாவது முடி திருத்துகிற காரியம், வெட்டுகிற காரியத்துல கண்டிப்பா இருக்கணும். தாறுமாறான ஹேர் ஸ்டைல்ஸ், நீங்க கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்துட்டு இருக்காங்க, இவர்கள் மீது தேவனுடைய தெரிந்தெடுத்தல் இருக்காது, அழைப்பு இருக்கு. சோ அவங்களுடைய அவுட்லுக், நம்முடைய அப்பீரியன்ஸ், வெளி தோற்றம் மற்றவர்கள் இடரும்படியாக இருக்கக்கூடாது. மூன்றாவது, பெண் பிள்ளையா இருந்தா இறுக்கமான உடைகளை அணியக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பா வழி நடத்தணும் பெற்றோர். இறுக்கமான உடைனா டைட் ஃபிட்டிங், அவங்களுடைய பாடி ஷேப்பை வெளி காட்டுகிற அளவுக்கு வஸ்திரங்கள் என்ன பண்ணக்கூடாது, உடுத்தக்கூடாது. இதை கண்டிப்பா பெற்றோர்கள் நடத்தணும். நான்காவது ஒரு விஷயம், தன்னை அலங்கரிக்க பயன்படுத்துகிறதான மேக்கப் செட்ல பெற்றோர் கவனத்தை வைக்கணும். என்னென்ன காரியங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள்?
அதுக்காக தன்னை அலங்கரிக்க கூடவே கூடாதுன்னு வேதம் சொல்லல. கேர்ஃபுல்லா பிள்ளைகள் இருக்கணும், பெற்றோர் கவனமாய் நடக்கும். ரைட். ஐந்தாவதான விஷயம், நேரம் கடந்து வருவதோ தொலைபேசியில் அதிக நேரம் செலவழித்தாலோ அவர்கள் பக்கம் பெற்றோராகிய தாயை தகப்பனே நீ உன் கவனத்தை திருப்ப வேண்டும். அவங்க ஏன் லேட்டா வராங்க, என்ன இவ்வளவு நேரம் போன்ல அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ கவனிக்கணும். ஏன்னா அவங்க மேல தேவனுடைய அழைப்பு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. தேவன் திட்டம் இருக்கிறது. ஆறாவதான விஷயம், பிள்ளையின் ஜெப நேரம், வேத வாசிப்பு, தேவனோடு நெருங்கின ஐக்கியம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே நேரத்துல சபையில எல்லா ஊழியங்களிலும் தன்னை கலந்து கொள்ள விட்டு கொடுக்கிறார்களா, இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்களா என்பதை நீ கவனமாய் கவனிக்கணும். அல்லேலூயா. கடைசியான ஒரு காரியம், ஏழாவதான விஷயம், பிள்ளைகளின் எல்லா காரிய நடக்கையிலும் கவனமாய் கண்டிப்பாய் அன்போடு ஆலோசனை தந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. எப்படிங்க? பிள்ளைகளுக்கு எந்த விஷயமா இருக்கட்டும், உலக பிரகாரமான காரியமா இருக்கட்டும், வேலை காரியமா இருக்கட்டும், படிப்பு காரியமா இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லற காரியமா இருக்கட்டும், பேரண்ட்ஸ், பெற்றோர், பிதாக்களே, தகப்பன்மாரே, தாய்மாரே, கண்டிப்பா இருக்கணும். அதோட அன்போடு இருக்கணும். ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் நீங்க இருக்கணும். இப்படி இருந்தா அழகாய் பிள்ளைகளை தேவ திட்டத்துக்கு நேராய் நடத்த முடியும். எனவே என் அன்பு தேவ பிள்ளைகளாகிய பிதாக்களான தகப்பன்மாரே, தாய்மாரே, இப்படிப்பட்ட பிதாக்களே, பெற்றோரே, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை நேர்த்தியாய் செய்தால் நிச்சயம் பிள்ளைகளின் ஆத்துமாவை பாதாளத்துக்கு தப்புவித்து தேவனின் நோக்கத்தை நிறைவாக்கிட அவர்களாலே முடியும் என்பதை நீங்கள் சாட்சியாக பரிசுத்தமாக அவர்களை மாற்ற முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. பொதுவா நிறைய பேர் சொல்லுவாங்க, மரத்தை நட்டினவன் தண்ணி ஊத்த மாட்டானா. உண்மைதாங்க. கடவுள் தான் கொடுத்தார், ஆண்டவர் கொடுத்தார். அவர் பக்கத்துல உட்கார்ந்து கிளாஸ் எடுத்துட்டே இருக்க மாட்டார். அது நல்லா தெரிஞ்சுக்க. உன்னை நம்பி, தகப்பனை உன்னை நம்பி, தாயை உன்னை நம்பிதான் பிள்ளையை கத்தர் கொடுத்திருக்கிறார். கண்காணியா இருக்கணும். ஈகிள் ஐ பேரண்ட்ஸ்க்கு இருக்கணும். தொலை தூரத்தில் பிள்ளைகள் இருந்தாலும் உன் கவனம் பிள்ளைகள் மீது சரியா இருக்கணும். ஈகிள் சைட், ஈகிள் ஐ பேரண்ட்ஸ்க்கு இருக்கணும். அப்போனா பிள்ளைகளை சரிவர நடத்த முடியும், அந்த தேவ திட்டத்துக்குள் நடத்த முடியும். எனவே பெற்றோராகிய பிதாக்களே, இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சரியாய் நிறைவேற்றி முடித்தால் தெரிந்து கொள்ளுதலான தேவ திட்டத்துல பிள்ளைகளை கொண்டு நேர்த்தியாய் செய்கிற அந்த ஊழியத்துக்களை அவங்களை நடத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு 2 பிள்ளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். 2 ஆண் பிள்ளைகள். அவங்களை அடிக்கடி நான் எனக்கு சமயம் கிடைக்கும் பொழுது நான் அழைப்பேன். என் மனைவி, அவருடைய தாய், பிள்ளைகளுடைய தாயானவள், என் மனைவி கூப்பிட்டு நிறைய நேரம் ஆலோசனை கொடுப்பார். வெறும் ஆலோசனை மட்டும் நாங்க ரொம்ப அன்பு செலுத்துவோம். அதே நேரத்துல பயங்கரமாய் கடிந்து கொள்ளுதலும் அவர்களுக்கு. கடிந்து கொள்ளுதல் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஈடாக அல்ல, அதற்கு அதிகமாக நாங்கள் அன்பு செலுத்துவோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆலோசனை கொடுப்போம். எங்களோடு சேர்ந்து செபிக்க வைப்போம், பாடல்களை பாட வைப்போம், எங்களோடு சேர்ந்து தேவனை துதித்து ஆராதிக்க வைப்போம். நாங்கள் கரம் போத்து அநேக நேரங்களிலே செபிப்போம். அல்லேலூயா. அவங்க ஜெபம் பண்ணாங்களா இல்லையான்னு கூப்பிட்டு கேட்போம். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னு கேட்போம். நீங்க பைபிள் படிச்சீங்களா, அதுல இருந்து ஒரு வசனத்தை மனப்பாடமா சொல்லுங்கன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. ரொம்ப டைம் போன்ல ஸ்பெண்ட் பண்றதை நாங்க அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். பிள்ளைகள் அதுக்கு கீழ்ப்படிறாங்க. சிலத்துல அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்குது. தவறான காரியங்களை பார்க்கல, இருந்தாலும் சரியாய் அவர்களை வழி நடத்துகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. பிள்ளைகள் மேல திட்டம் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அந்த பாதையிலே அந்த காரியங்களை பிதாக்களாகிய தகப்பன்மாரே, தாய்மாரை நீங்கள் தான் நடத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பெற்றோரே, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தகப்பனாய் இருக்கிற நான், தாயாய் இருக்கிற என் மனைவி, இதை நாங்கள் சரியாய் செய்து கொண்டிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, வாரத்தில் ஒரு நாள் உன் பிள்ளைக்காக உபவாசித்து செபி.
நீ ஹெல்த்தி ஃபுட் கொடுக்கிற, ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் கொடுக்கிற, நல்ல விஷயம். காம்ப்ளான், ஆலிஸ் பூஸ்ட்னு சொல்லி நிறைய எக்ஸ்ட்ராஆர்டினரி நல்ல ஃபுட்ஸ், நல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கிற, நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் சம செலக்ஷன் கொடுக்கிற, சூப்பர், நல்ல விஷயம். இது மட்டும் தேவத்திட்டத்துல நடந்தாது. நீ உன் பிள்ளைக்காக, அல்லேலூயா, நீ முழங்காலை முட்டக்கி வாரத்தில் ஒரு நாளாவது அல்லது ஒரு வேளையாவது கர்த்தருடைய பாதத்திலே காத்து. ஆமென். இல்லங்க, நாங்க எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றோங்க, சண்டே சர்வீஸ் முடிச்சிட்டு நீ முழங்கால நில்லு தேவ சமூகத்துல. உன் பிள்ளை கர்த்தர் சீர்வரப்படுத்தி கர்த்தர் கரத்துல எடுத்து பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஹalleluya. நாம ஜெபிக்கலாமா? ஹalleluya. அர்ப்பணித்தே சொல்லுங்க பார்த்தோம். அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். நீங்கள் இருக்கிற இடத்திலே அப்படி முழங்காலை விட்டு தேவனோடு கூட நீங்க பேச போறீங்க. கொஞ்ச நேரம் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் உமக்கு சொந்தமையா. ஓ ஷக்கலதின மலதுர மலதர மலதரமா. நன்றி ஆவியானவரே. Jesus, thank you, wonderful name of the Lord. பிதாக்களும் சந்ததியினர் எங்களோடு பேசினீரப்பா. ஓ உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. எங்கள் மகா கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த சத்தியத்தின் மூலம் பெற்றோருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறேன், தாய்க்கும் தகப்பனுக்கும் எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறேன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்நாளின் வாழ்க்கை போல நாங்கள் பல நெருக்கத்தில் இருந்தாலும், அந்நாளின் தேவ சமூகத்தில் எப்படி இருந்தாலும் அதை போல எங்களை மாற்றி எங்கள் பிள்ளைகளை சரியாய் நடத்த எங்களுக்கு கிருபைத்தார். இந்த சத்தியத்தின் மூலம் தகப்பன்மார், தாய்மார் ஒவ்வொருவரோடு நீங்க பேசுங்க. தம்பி தங்கச்சிகளோடு பேசுங்கப்பா. பேசுகிற தெய்வம் கிரியை செய்கிறவர். சரியாய் உடைய திட்டத்தை ஒவ்வொரு குடும்பத்தில் நிறைவேற்றும்படியே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ராஜாவின் ஈரற்றினிய நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் பிதாக்களாகிய உங்கள் மீது நிறைவாய் இருந்து உங்கள் சந்ததியிலே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்கிறதான தேவ திட்டம் நிறைவேறும் அளவும் உங்களை கைவிடாமல் நடத்தி சென்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒரு ஆழமான சத்தியத்தை நம்ம கேட்டோம் இல்லையா? ஒவ்வொரு வாரத்திலும் ஆழமான சத்தியத்தை தேவன் கொடுக்கிறார். நீங்கள் நன்றாய் கவனித்து கேளுங்கள். உங்களுக்கு அறிமுகமான உங்களுடைய கான்டாக்ட்ல இருக்கிறவங்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் உடனுக்குடனாக இந்த காரியங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒருவேளை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு கூர்ந்து பண்ணுங்க.
நாங்க அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். உங்களுடைய இன்னைக்கு காமிச்சிடும். மற்றவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, அறிமுகப்படுத்துங்க. ஏனென்றால் இது கடைசி காலம். ஆழமான சத்தியங்கள் அநேக இடங்களில் கிடைக்கிறது உங்களுக்கு. இந்த வாக்கியத்தை நீங்கள் அன்றைக்கு கழுதை எப்படி கிறிஸ்துவை சுமந்து சென்றதோ அதே போல நீங்கள் சுமந்து செல்லுங்கள். God bless you. வேறு ஒரு விஷயம் மீண்டும் உங்களை சந்திக்க காத்திருப்பது உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன். God bless you.